I'm in Jispa right now. ஒரு அருமையான வில்லேஜ் ஹிமாச்சல் பிரதேஷில். சொல்ல வார்த்தைகளே இல்லை. 360 டிகிரியில் ஒரு வியூ, பக்கத்துலேயே ஒரு ரிவர். இது வந்து நான் 2வது முறை நான் ஜிஸ்பா விசிட் பண்ணுறேன். பட் எப்போதும் போல் அதே அழகு, அதே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வில்லேஜாக ஜிஸ்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஹலோ ஹால், திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் மீனா பீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டே 2ல் இருக்கோம். ஸோ ரோட் ட்ரிப்பில் 9 days ரோட் ட்ரிப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஹிமாச்சலில், ஸோ கிளைண்ட்ஸோட. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பீஸ் ட்ராவலர்ஸோட. ஸோ இன்றைக்கி வந்து 2வது நாள், டே 1. சண்டிகர் டு மணாலி ரீச் ஆகிறது போதும் ஆயிடுச்சு. பட் வி ஹாவ் ரீச்ட் அரௌண்ட் 3:30 AM. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஸ்பா போக போகிறோம். அதாவதுங்க, மணாலி வந்து ரொம்ப சின்னதுங்க. ஆக்சுவலி எனக்கு கூட நிறைய பேர் கலாச்சிட்டாங்க ரீலில் நான் சொன்னப்போ, மணாலி பார்க்குறதுக்கு 3 days போதும் அப்படின்னு நான் சொன்னது. அஃப்கோர்ஸ் அது ஒரு விதத்தில் தப்பு தான். வில்லேஜில் ஸ்டே பண்ணுறீங்க இல்லை வந்து அப்படின்னா 1 month கூட ஸ்டே பண்ணலாம் மணாலியில், விச் இஸ் லைக் அது ரொம்ப பெருசு டாபிக் இல்லையா. பட் நான் சொன்னது மெயின் அட்ராக்ஷன் பார்க்குறது 3 days போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடில் சொல்லியிருந்தேன். அதை விட பசங்க வச்சு செஞ்சுருந்தானுங்க. பட் ஒரு இதில் அது கரெக்டு தான், நான் பொய்லாம் சொல்ல. அண்ட் ஆல்சோ அதனால தான் நம்ம இந்த பீஸில் ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் பேசிக்காக அப்படின்னா, ஆஃப் பீட் பிளேசஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹெல்பிங் அண்ட் அரேஞ்சிங் திங்ஸ்னு வைங்களேன். நம்மளோட பிளாட்ஃபார்ம் நேமே த ஃபர்ஸ்ட் ஆஃப் பீட் ட்ராவல் பிளாட்ஃபார்ம் தான். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஜிஸ்பா கூட்டிகிட்டு போகிறோம் ட்ராவலர்ஸை, நம்மளோட கிளைண்ட்ஸை. ஜிஸ்பா வந்து ஒரு சின்ன வில்லேஜ், இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அங்கே தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். லைக் இட்ஸ் அமேசிங் வில்லேஜ், வேறு லெவலில் இருக்கும். நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ போயிட்டு தான் வி ஹாவ் ஸ்டார்டட் சர்வீசஸ் தேர். ஸோ இன்றைக்கி கிளைண்ட்ஸ் நம்ம கூப்பிட்டு போகிறோம். ஆல்ரெடி மணாலியே அட்வென்ச்சராக இருக்குது. பட் பிகாஸ் ஆஃப் த ரெயின் லாஸ்ட்டு கொஞ்சம் மாதத்தில் ஜிஸ்பா எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிளம்பிட்டோம். இப்போது நேராக அந்த ஹோட்டல் போயிட்டு கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிட்டு தென் வி ஆர் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் சுலாங் வேலி, அட்டல் டனல், சிசு, காங்சர், கெலாங், ஜிஸ்பா. இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஐம் லிட்டில் பிட் எக்ஸைட்டட் தான். நான் எல்லாமே பார்த்துட்டேன், பட் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறது தான் ஹைலைட்டே. நைஸ். இப்போது மால் ரோட்லேருந்து சிசு போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரோடே காலும். சிசு, கிலாங், ஜிஸ்பா வரைக்கும் போகிறோம். ஸோ இது மணாலி கொஞ்சம் மால் ரோடு விட்டு தாண்டி கொஞ்சம் இடத்துலையே. ஸோ டோட்டலி கட் அவுட் ரோட்ஸ். க்ரௌடே இல்லை, அது நினச்சாதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துலலாம் சார், இங்கேருந்து சார் ஒரு 2 to 3 kilometers வெஹிக்கிள் நகராது. நவ் தேர் இஸ் நோ க்ரௌடுன்னு சொல்ல வரேன்.
முறை சோலாங் வேலி இவ்வளோ காலியாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த ரூட்டில் நான் 10 முறை மேலே வந்திருக்கேன். ஆனால் ஒரு பாருங்களேன், ஏதாவது டூரிஸ்ட் ஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இமாச்சல் வந்து கம்பேக் கொடுத்துட்ருக்கு. அவ்வளோ ரெயின் இருந்திருக்கு, டூரிஸ்டே கிடையாது. இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நீங்கள் எந்த வீலாக் பார்த்தாலும் இட் வில் பி லைக் தேட். பட் நத்திங் இஸ் ஹியர், நத்திங் இஸ் ஹியர். சி பாருங்க, ஓ இங்கெல்லாம் வந்து நிற்க கூட இடம் இருக்காதுங்க. நார்மல் டேஸில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும் இங்கெல்லாம். ஸோ இப்போ யாருமே இல்லை, அமைதியான இடமா ஆயிடுச்சு சொல்லாங்க வேலிங்க. இப்போ அட்டல் டனல்லையும் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆர் லக் தான். நேராக அட்டல் டனல் போகிறோம், சிசு பார்க்குறோம், கிலாங் போகிறோம், ஜிஸ்பா போகிறோம். எல்லாமே லைக் பர்ஃபெக்டான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்க போகுது இது. No, 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 no. Go, go, go. வணக்கம் அகைன். அட்டல் டனல் ரீச் ஆகிட்டோம். எஸ், இந்தியாவோட ஒரு பெரிய ப்ரைடு அட்டல் டனல். அட்டல் டனல் பற்றி சொல்லணுன்னா பேசிக்காக இமாச்சலில் மொத்தம் 30 வேலிஸ் இருக்குங்க, சரியா? ஸோ அந்த 30 வேலிஸில் குல்லு வேலியில் தான் மணாலி குல்லுலாம் இருக்குது, சரிங்களா? இப்போது அந்த குல்லு வேலியையும் இந்த லகால் வேலியையும் கனெக்ட் பண்ணுறது தான், அதாவது லகால் டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து அட்டல் டனல். ஸோ இது மூலயமா ஏகப்பட்ட நல்லது நடந்திருக்கு. அட்டல் டனல் மூலயமா டிரான்ஸ்போர்ட்டேஷன், லைக் இதுக்கு முன்னாடி ரோட்டாங் பாஸ் வழியாக தான் வரணும், பட் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இந்த ரோடு வழியாகவே நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ட்ராவல் டைமை பயங்கரமாக குறைச்சிருக்கு. ஆர்மிக்காக தான் இது மேக்ஸிமம் பில்ட் பண்ணது, அவங்களோட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான். ஸோ நம்மளோட கெஸ்ட்ஸ் வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு ரினோவா பின்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரூட்டில் தான் போகணும், சிசு போகிற ரூட்டு. ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் ரோட்டாங் பாஸ் போகலாம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் சிசு, அதாவது இதுதான் லே ஹைவே, மணாலி லே ஹைவே. ஸோ யாருமே இல்லைங்க, க்ரௌடே இல்லாத ஒரு ஸ்பாட்டை அட்டல் டனல் ஆயிடுச்சு. அமேசிங், சீரியஸ்லி. ஸோ நம்ம போகலாம், அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து வி கேன் கோ மெனி பிளேசஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த போலீஸ் சார் வந்து ரோடெல்லாம் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்டல் டனலில் முறையாக தைரியமாக என்னோடய ஃபோனை வந்து நிற்க வச்சு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு, பிகாஸ் யாருமே இல்லை, க்ரௌடே இல்லை, யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் தான். ஸோ வெஹிக்கிள் இங்கே நிற்குது, ஐ கிராஸ். ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். ரோடு இஸ் வெரி கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ப்ரைட் அட்டல் டனல். எப்போதுமே ஒரு க்ரௌட் பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், எப்போனா க்ரௌடே இல்லை. தட் இஸ் இப்போது வந்த கெஸ்ட்டுக்கு இது எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து
இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம், டிபேட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட் டு கெலாங். இப்போது டேக் மினிட் பாய். ஸோ முடிச்சுட்டு வி ஆர் ஸ்டார்டிங் நோ. பயங்கரமாக இருக்குது. நான் அகெயின் நான் இமாலயாஸ் இதே ரூட்டுக்கு வந்தாலும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க எப்போதுமே. பின்னாடி ஸ்னோ கேப்டு மவுண்டைன்ஸ், லாரியெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இங்கே தான் லஞ்ச் எடுத்தோம், நல்லா இருந்ததுங்க. டிபேட் கிச்சன் காங்சர் தாண்டி, ஓகே சிசு காங்சர் தாண்டி இது நல்லா இருக்கு. இந்த நார்மல் தாலி, இட் வாஸ் குட், ஸோ குட். சூப்பராக தருவோம். வந்து தேடுங்க ஹிமாலயாஸில். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிடலாம்ல. ஏவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஐ வில் கெட் சம்திங் லைக் தட். ஏ இஸ் இன் த ஹிமாலயா. ஜிஸ்பா ரீச் ஆயாச்சு, ஸ்டே ரீச் ஆயாச்சு. ஸோ கெஸ்ட் எல்லாமே செக்இன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வில் கோ இன்சைட். ஐ வில் ஷோ யூ டென்ட் எல்லாமே. அது செப்பரேட்டுங்க, ப்ராப்பர்ட்டி விலாக் செப்பரேட். என் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ டேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ பர்ஃபெக்டான வியூ. ஐ வில் ஷோ. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் 2 நைட். கெஸ்ட்ஸுமே இங்கே தான் இருக்க போகிறாங்க. இதுதான் வியூங்க, 360 டிகிரி வியூ. ஸோ நம்மளை அழகாக கூட்டிகிட்டு வந்த ஹை கிராஸ் இங்கே நிற்குது. இது இந்த டவுன் ஸ்டே வச்சுருக்காங்க. பெட் கண்டெய்னர்லேயே அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எஸ், இதோட ப்ராப்பர்ட்டி ஓனர் குருவான். ஸோ அவர் இங்கே அவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு ஒரு பேஷனுக்காக. பேசிக்கலி ஒரு ஐடி எம்ப்ளாயி. எஸ், ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. வி ஹாவ் ரீச்ட் த இப்போ ப்ராப்பர்ட்டிலேருந்து ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். இட் மீன்ஸ் ஹைக்கிங் போயிட்டு இருக்கோம் ரிவர் சைடுக்கு. வில் டேக் சம் குட் கிளிப்ஸ் தேர். அண்ட் என்னோட 360 டிகிரியை பாருங்கோ வியூவை. எஸ், அது I will show you guys ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. உங்களையே மறந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்க, எதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் என்ஜாய். ஒவ்வொரு இடத்தையும் புதுசாக பார்க்குறப்போ நமக்குள்ளே ஏற்படுற அந்த வைப் இருக்குல்ல, அந்த ஒரு வைப்புன்னு சொல்கிறத விட அந்த ஒரு பீஸ்ன்னு சொல்லலாமா, எஸ், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்ற விஷயங்களை மறந்துடுறோம். சான்ஸ் கிடைச்சா எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணுங்க. அவர் 6 வருஷம் பெங்களூர்ல இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் டேஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். சின்ஸ் யூ ஆர் இன் பெங்களூர், தி டேஸ்ட் இஸ் கமிங், சவுத் இந்தியன் டேஸ்ட். am I right? Right or wrong? I think so. கரெக்டாக மசாலா இருக்குது சிக்கனில். நார்த்தில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இட் இஸ் ரியலி குட். இப்போ ஜிஸ்பாவில் ஸ்டார் கேசிங் பண்ணிகிட்ருக்கோம். கேலக்ஸி கண்ணிலேயே தெரியுதுங்க. கொஞ்சம் நாங்கள் ஸ்டேலேருந்து கொஞ்சம் ட்ரக் பண்ணி வந்தோம், அவ்வளோதான். இட் இஸ் அமேசிங். என் ஃபோனில் முறையாக கேலக்ஸி ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
really good. ஸோ ஜிஸ்பாவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரெயின் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிக்கிற டைம் இல்லையா? ஆக்சுவலி வின்டர் இன்னும் ஆரம்பிக்கலை, அக்டோபர் தீபாவளிக்கு அப்புறம் தான் வின்டர் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மழை முடிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீசன். அதாவது வின்டர் இருந்தால் நம்மளால் நிறைய இடங்களுக்கு போக முடியாது, மழை பெஞ்சாலும் அவ்வளோவா நிறைய போக முடியாது. பட் இந்த மாதிரி சீசனில் நம்ம வந்து மணாலியிலேருந்து எங்கே வேணாலும் போகலாம். ஸோ ஜிஸ்பா அப்படின்ற ஒரு வில்லேஜ் எங்கே இருக்குன்னா, மணாலியிலேருந்து ஒரு நியர் டு 100 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த வில்லேஜை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மணாலி டு லே ஹைவேல தான் இந்த வில்லேஜ் இருக்குது. இங்கே தான் நிறைய பைக்கர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நான் இது 2வது முறை வரேன். நான் சொன்ன மாதிரி ஜிஸ்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆப்ஷன்ஸ் கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மணாலிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறப்போ நல்ல சீசனாக இருந்தது, கரெக்டான சீசனாக இருந்தது, ஜிஸ்பா சைட்லாம் வர முடிஞ்சுது, கிலாங் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்கே புக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஓனாக ட்ராவலிங் பிளான் பண்ணாலும் சரி, மேப் பண்ணி பாருங்கள். ஆனால் யூ நீட் மினிமம் ஒரு 5 to 6 days. அப்போ தான் நீங்கள் ரிலாக்ஸாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்.